குற்றம் குற்றமே நிகழ்ச்சியை வழங்குவதற்காக திவ்யா. மனிதர்களை குற்றவாளிகள் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளுவது குற்ற செயல்களே. கன நேர கோபம், திட்டமிட்ட பழி உணர்ச்சி, இவை ரெண்டும் தான் ஒட்டுமொத்த குற்ற செயல்களுக்கும் காரணமா அமைது. அப்படிப்பட்ட குற்ற செயல்கள் ஏன் நடைபெறுகின்றன, அவற்றின் பின்னணி காரணங்கள் என்ன என்பதை விரிவாக கூறும் நிகழ்ச்சிதான் குற்றம் குற்றமே. இந்த கலைபரமான சூழல் எங்கு நடந்தது, எதற்காக நடந்தது அப்படிங்கறத நிகழ்ச்சியோட இறுதியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நெஞ்சை பதற செய்யும் கொலை கொள்ளை செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர்ல துண்டு துண்டா வெட்டப்பட்டு அழுகிய நிலையில ஆண் சடலம் கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. திருவள்ளூர் வெள்ளியூர் அடுத்த விழாப்பாக்கம் பகுதியில பூண்டி ஏரியில இருந்து வெள்ளியூர் ஏரிக்கு தண்ணீர் செல்ற கால்வாய் இருக்கு. இந்த கால்வாய் கரை ஓரத்துல 2 மூட்டை இருக்கிறதாவும் அதுல இருந்து துர்நாற்றம் வருவதாகவும் போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்திருக்காங்க. போலீசார் சம்பவ இடத்துக்கு போனாங்க. துர்நாற்றம் வந்த அந்த மூட்டைய அவங்க திறந்து பார்த்தாங்க. அப்போது அதுல துண்டு துண்டா வெட்டப்பட்ட நிலையில ஆண் சடலம் கிடந்துச்சு. மூட்டைக்கு பக்கத்துல ஆசிட் பாட்டில் இருந்துச்சு. கொலை செய்யப்பட்டவரோட தலை கிடைக்காததாலையும் உடல் அழுகிய நிலையில இருந்ததாலையும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. துண்டு துண்டா கிடந்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கொலை செய்யப்பட்டவர் யாரு, இவரை இப்படி கொடூரமா கொலை செஞ்சது யாருன்னு போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. சொத்து தகராறுல கூட பிறந்த தம்பி தலையில கல்லை போட்டு கொலை செஞ்ச அண்ணனை போலீசார் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. சென்னை குரோம்பேட்டை பெரியார் நகர் சேர்ந்தவர் குமார். இவருடைய தம்பி வேலுவும் கொத்தனார் வேலை செஞ்சுட்டு வராங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல சொத்து பிரிக்கிறதுல தகராறு இருந்துட்டு வந்ததா தெரியுது. இந்த நிலையில 17ஆம் தேதி இரவு குமாருக்கும் வேலுவுக்கும் இடையில திரும்பவும் சண்டை வந்திருக்கு. தகராறு முத்தி போக அண்ணன் குமாரு ஆட்டுக்கல்லால தம்பியோட வேலுவின் முகத்துல அடிச்சு கொலை செஞ்சிருக்காரு. இறந்து போன வேலுவோட மனைவி உமா சிட்லப்பாக்கம் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. போலீசார் வழக்கு பதிவு பண்ணி தலைமறைவான அண்ணன் குமார தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. 3 நாளா போலீஸ் கிட்ட மாட்டாம இருந்த குமாரு குரோம்பேட்டை ஜெமின்ராயப்பேட்டை பகுதியில பதுங்கி இருக்கிறதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சது. சம்பவ இடத்துக்கு போன போலீசார் குமார வளைச்சு பிடிச்சிட்டாங்க. விசாரணையில சொத்து தகராறுல தம்பி குமார கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டாரு. இதையடுத்து அவரை தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தின போலீசார் அவரை புழல் சிறையில அடைச்சிருக்காங்க. சொத்துக்காக பெத்த தாயே கொலை செஞ்சுட்டு நாடகமாடிய மகனை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. நாமக்கல் அருகில் இருக்க ராசிபுரம் அகரம் காலனியை சேர்ந்தவங்க லோகாம்பாள். இவங்க பூக்கட்டி விற்கும் தொழில செஞ்சுட்டு வந்தாங்க. லோகாம்பாள் அவங்க பையன் மோகனோட வசிச்சுட்டு வந்தாங்க. மோகன் அதே பகுதியில இருக்கிற தனியார் பள்ளியில வாகன கிளீனரா வேலை பார்த்துட்டு வராரு. இந்த நிலையில தான் 18ஆம் தேதி இரவு லோகாம்பாள் கட்டில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டதா சொல்லி ராசிபுரம் போலீஸ் கிட்ட மோகன் புகார் பண்ணிருக்காரு. சம்பவ இடத்துல போலீசார் பார்க்கும்போது லோகாம்பாள் தலையில அடிபட்டு ரத்தம் ஒழிஞ்ச நிலையில சடலமா கிடந்தாங்க. அவங்க மரணத்துல சந்தேகப்பட்ட போலீசார் இது கொலையா என்ற கோணத்துல விசாரணை நடத்தினாங்க. எங்க வீட்டுக்குள்ள திருட வந்தான். நான் ஸ்கூல் வேலையை முடிச்சு நைட்டு 9 மணி வீட்டுக்கு வரப்ப நான் வீட்டுக்குள்ள போதுறப்ப கேட்டு திறந்திருந்தது. என்னை தள்ளி விட்டு ஓடனா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றாங்க. போலீஸ் அதிகாரில பார்வையிட்டு அவனை கூட்டி வந்தாங்க. கூட பார்த்து நடந்த எப்படி சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க நேரடி விசாரணை பண்ணாங்க. தன்னோட அம்மா இறந்து போனதை பத்தி சொந்தக்காரங்க கிட்ட ஒரு தகவலையும் போலீஸ் கிட்ட ஒரு தகவலையும் முன்னுக்கு பின் முரணா மோகன் சொல்லியிருக்காரு. இதுலதான் மோகன் மேல போலீஸுக்கு சின்னதா சந்தேகம் வந்துச்சு. இதுக்கு அப்புறம் தான் மோகனை போலீஸ் விசாரிச்சாங்க. இதுல பல திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, மோகன் தினமும் குடிச்சிட்டு வருவாராம். இத அவரோட அம்மா லோகாம்பாள் கண்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தினமும் குடிக்கிறதுனாலதான் உனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்கன்னு லோகாம்பாள் சொல்லிருக்காங்க. இதுக்கு மோகன் என்ன சொல்லிருக்காருன்னா,
வீட்டை தன் பேருக்கு எழுதி வைக்கணும்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு சண்டை புத்தி போக ஆத்திரமடைஞ்ச மோகன் அருவாமனையை எடுத்து தன்னோட அம்மா கழுத்தை வெட்டியிருக்காரு. அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட தன்னோட அம்மா கீழே விழுந்து இறந்து போயிட்டதா நாடகம் பண்ணிருக்காரு. இப்போ மோகனை போலீசார் கைது செஞ்சிட்டாங்க. மகளிர் நல அறக்கட்டளை அப்படிங்கிற பெயர்ல ஏலச்சீட்டு நடத்தி கோடி ரூபாய் சுருட்டிக்கிட்டு தலைமறைவான கணவன் மனைவிய போலீசார் தேடிட்டு வராங்க. காரைக்குடி கழனிவாசன் பகுதியில இருக்கிற வெள்ளையன் தெருவை சேர்ந்தவர் ராஜா. இவரும் இவரோட மனைவி சுமத்தியும் அன்னை மீரா கிராமிய மகளிர் நல அறக்கட்டளை அப்படிங்கிற பெயர்ல ஏலச்சீட்டு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தீபாவளி சீட்டு இவங்க நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஏலச்சீட்டுல நிறைய பேரு பணம் முதலீடு பண்ணியும் இருக்காங்க. சுமார் 2 கோடி ரூபாய் பணத்தை இவங்க மோசடி பண்ணிட்டதா சொல்லி 50 பேர் சிவகங்கை குற்றப்பிரிவுல புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் பேர்ல போலீசார் விசாரணை நடத்தி தலைமறைவான கணவன் மனைவியை தேடிட்டு வராங்க. ஏலச்சீட்டு, 5 ரூபா சீட்டு, 500 ரூபா சீட்டு, 100 ரூபா சீட்டு, இந்த மாதிரி வட்டிக்கு கூடுதலா தாரம்னு சொல்லி இந்த மாதிரி இட மோசடி, இந்த மாதிரி நிறைய மோசடி பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்க வந்து லேடிஸ்களை ரொம்ப ஏமாத்திட்டாங்க. அதனால நடவடிக்கை எடுக்கணும். 5 கோடி 5 கோடி ஒவ்வொருத்தரும் 4 லட்சம் 5 லட்சம் ஏமாந்துருக்கோம். இந்த மாதிரி 5 ரூபா 10 ரூபா சீட்ல சேர்ந்தேன்னா உங்களுக்கு பொருள்கள் தரோம், நல்ல விலையுயர்ந்த பொருள் தரோம்னு சொன்னாங்க. அதனால நாங்க வந்து எல்லாரும் அதுல சேர்ந்தோம். சேர்ந்ததுக்கு அப்புறம் 100 ரூபா சீட்டு பிடிங்க, உங்களுக்கு கமிஷன் 1000 ரூபா போட்டு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. 500 ரூபா சீட்டு பிடிங்க, அதுலயும் உங்களுக்கு நல்ல அமௌண்டா தரோம். தீபாவளி சீட்டு பிடிச்சீங்கன்னா தீபாவளிக்கு உங்களுக்கு கமிஷனோட உங்களுக்கு 6000 ரூபா தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இடம் வாங்கி தரோம், அதுல நீங்க வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இடத்துக்கு உள்ள பணங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. 2வது வந்து ஏலச்சீட்டு நடத்துறவங்கள்ட்ட சீட்டு போட்டு அதையும் ஏலச்சீட்டு கட்டல. 2வது வந்து வட்டிக்கு வாங்கினாங்க. குறைச்ச வட்டி, கூடுதலான வட்டி தரோம், நாங்க வேண்டாம் குறைச்ச வட்டியே தரலாம்னு சொல்லி நிறைய பல லட்சம் ரூபா அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். சுமதிங்கிற பொம்பளை வந்து எங்களை ஏமாத்தி சீட்டு 20 சீட்டுக்கு ஒரு சீட்டு ஃப்ரீ சீட்டு தர்றோம்னு சொல்லி நாங்க வசூலி சாவல்கிட்ட கொண்டாந்து கட்டுறது அப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே இருந்துட்டு பெரிய சீட்டு இந்த 100 ரூபாய் சீட்டு, தீபாவளி பண்டு 500 ரூபாய் சீட்டு, இந்த மாதிரி வரும்போது 500 ரூபாய் சீட்டுல ஒரு மாசம் ஒவ்வொரு தொழுகா கொடுத்துக்கிட்டு இருந்தது கரெக்டா கொடுத்துருச்சு. கடைசி வந்து 20 பேருக்கு கொடுக்க வரையில வந்து கொடுக்கல. அப்பவே ஏமாத்திட்டு போயிட்டா. அதுக்கும் வந்துட்டு எங்களுக்கு ஒரு சீட்டு ஃப்ரீ சீட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே 10 பேரை 20 பேரை சேர்த்தா ஒரு குரூப்புக்கு 20 பேரை சேர்த்தா ஒரு சீட்டு ஃப்ரீ சீட்டுன்னு சொல்லி சொன்னது கடைசியில எதுவுமே தரல. கடைசியில அமௌண்ட் கூட வரவும் அவ இப்படி ஏமாத்திட்டு போயிட்டா. இந்த காலத்துல ஏலச்சீட்டு நடத்தி மோசடி, கிரெடிட் கார்டு மோசடின்னு இப்படி பல செய்திகளை நம்ம தினமும் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி குற்றத்துல எல்லாம் அதிகம் படிச்சவங்க தான் ஈடுபடுறதா சொல்லப்படுது. இது ஏன், இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத உளவியல் உலகம் பகுதியில பார்க்கலாம். இந்த காலத்துல நல்லா படிச்சிருந்தும் நல்ல பொசிஷன்ல இருந்தும் நிறைய மோசடிகள்ல ஈடுபடுறாங்க. திருட்டு, கொள்ளை, கொலை இதெல்லாம் ஈடுபடுறதுக்கு முக்கிய காரணம் மக்களுக்கு இருக்கிற அந்த பேராசை தான். எனக்கு இது பத்தாது, இன்னும் சம்பாத்தியம் வேணும், இன்னும் சுலபமான வழியில சம்பாதிக்கணும். இந்த மாதிரி பேராசையின் காரணமா தான் என்ன பண்றோம், தப்ப வந்து ஈஸியா மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு முக்கிய காரணம். 2வது, மொத்தமாவே சமுதாயத்துல தப்பெல்லாம் ரைட்டுன்ற மாதிரியும் ரைட் எல்லாம் தப்புன்ற மாதிரியும் ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை உலவிட்டு இருக்கு. அதை நம்ம மாத்தணும், சமுதாயம் தான் மாத்தணும். தப்புனா தப்புதான், ரைட்னா ரைட்டு தான்றது சமுதாயம் என்னைக்கு சொல்லி தருதோ அன்னைக்குதான் வந்து இந்த படிச்சிருந்தும் பக்குவம் இருந்தும் தவறு செய்யறவங்களை நம்ம திருத்த முடியும். இந்த கலைபரமான சூழல் எங்கு நடந்தது, எதற்காக நடந்தது என்பதை தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் சில குற்ற செய்திகளை பார்க்கலாம். அரிசி ஆலை உரிமையாளர் அறையோட பூட்டை உடைச்சு 2 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டு போனவங்களை போலீசார் வலை வீசி தேடிட்டு வராங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில சித்திக் நிரஞ்சன் என்பவருக்கு சொந்தமா அரிசி ஆலை இருக்கு. நேற்று முன்தினம் வழக்கம் போல இரவு தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில அரிசி ஆலை உரிமையாளர் சித்திக் நிரஞ்சன் தன்னோட அறையை திறக்க வந்திருக்காரு.
அப்போ கதவோட பூட்டை யாரோ உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அறைக்குள்ள போய் பீரோவை ட்ரில்லிங் மிஷின் மூலமா தொலை போட்டு கதவை அதுல இருந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. கொள்ளை தொடர்பா திருத்தணி போலீசார் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துல போலீசார் சோதனை செஞ்சாங்க. அப்போ பீரோல இருந்த 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை போனது தெரிய வந்திருக்கு. அதே போல அந்த அறையில இருந்த சிசிடிவி கேமரா போன்ற சாதனங்களையும் கொள்ளையர்கள் திருடிட்டு போயிட்டாங்க. இரவு நேரத்துல தொழிலாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ உரிமையாளரோட அறை கதவை உடைச்சு பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு காரணமானவங்களை போலீசார் தேடிட்டு வராங்க. பல்லாவரத்துல பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்ததா சொல்லி வதந்தியை பரப்பிய ஆசாமிய போலீசார் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. சென்னை பல்லாவரத்துல இருக்கிற தனியார் பள்ளியில படிக்கிற மாணவி பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை செய்யப்பட்டதா சொல்லி வதந்தி பரவுச்சு. இதனால அந்த பள்ளி முன்னாடி பொதுமக்கள் பெற்றோர் போராட்டம் நடத்தினாங்க. அங்க பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுச்சு. வதந்திய பரப்புன கும்பலை பிடிக்க தனிப்படை அமைச்சு போலீசார் விசாரணை நடத்தினாங்க. பள்ளியில மாணவி பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை செய்யப்பட்டதா வதந்தியை கிளப்பின அந்த மர்ம கும்பல் இப்ப வேறு ஒரு பள்ளியில படிச்ச முன்னாள் மாணவி ஒருத்தரோட புகைப்படத்தை வாட்ஸ்அப்ல போட்டு அந்த மாணவிதான் பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொல்லப்பட்டதா தகவலை பரப்புனாங்க. வாட்ஸ்அப்ல தகவல் வந்தவங்க கிட்ட போலீசார் விசாரணை நடத்தினாங்க. அதுல மாணவி படத்தை போட்டு வதந்தி கிளப்பினதா பல்லாவரம் பாலகிருஷ்ணா தெருவை சேர்ந்த சம்பத் என்பவரை போலீசார் பிடிச்சிருக்காங்க. விசாரணையில தவறை சம்பத் ஒப்புக்கிட்டதா தெரியுது. இதையடுத்து சம்பத்தை போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. இவரை தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில போலீசார் அடைச்சிருக்காங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தணுமே தவிர இது போல கெட்ட விஷயத்திற்கு பயன்படுத்துறது கவலையா இருக்கு. தனியா இருக்கிற தாத்தா பாட்டி நகை பணத்திற்காக கொலைன்னு நிறைய செய்திகளை நம்ம கேட்டுட்டு வரோம். இது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா? தாத்தா பாட்டி கொலையில அவங்களோட நெருங்கிய சொந்தக்காரங்க நல்ல அறிமுகமானவங்க தான் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. குறிப்பா அண்மையில போரூர்ல நடந்த மூதாட்டி கொலை வழக்குல திடீர் திருப்பமா அவங்களோட சொந்த பேரன் தான் கொலையை செஞ்சிருக்காரு. இது போல இன்னும் எவ்வளவோ இது போன்ற சம்பவங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி கருணாநிதி சொல்றத கேட்கலாம். பொதுவா அந்த நகரங்கள்ல மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல தனியா தங்கியிருக்கிற வயதானவர்கள் அல்ல குறிவைத்து தாக்குறது, பணம் நகைகளை கொள்ளையடிக்கிறது சமீப காலமாக கொஞ்சம் நோட்டபிளா வந்துட்டு இருக்கு, நம்மளுடைய கவனத்துக்கு வந்துட்டு இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஏற்பட்டிருக்க ஒரு மாற்றம் தான் சொல்லணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நகரங்கள்ல எல்லாம் இப்போ பெரிய வயதானவர்களை தனியே விட்டுட்டு அவர்களுடைய குழந்தைகள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தனியா ஃபாரினுக்கு போயிடுறது இல்ல வேற அலுவல் நிமித்தமா எல்லாம் வெளியே போயிடுறதுங்கிறது சாதாரணமாயிடுச்சு. முந்தியெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. இப்ப அந்த மாதிரி தனியை விட்டு விட வேண்டிய கம்பல்ஷனுக்கு வந்துட்டாங்க. அப்படி விட்டுட்டு போகும்போது அவர்கள் வீட்டில் வேலை செய்பவர்கள் அல்லது வேலை டெம்பரரியா வந்துட்டு போறவங்க இவர்களுடைய கவனத்துக்கு அவங்க பெரியவங்களுடைய இது வருது. அப்படிங்கும்போது அவங்கள குறிவைத்து இவங்கள்ட்ட பணப்புழக்கம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறவங்க, அந்த டிரைவர்ஸ், வேலை செய்யறவங்க, பிளம்பர், எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி வர்றவங்க இல்ல ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த வீட்டில் பழக்கம் உள்ளவர்கள் கூட இப்ப எல்லாம் அந்த மாதிரி தாக்கி பண நகையை கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க. இதுக்கு முக்கியமா ஒரு அவேர்னஸ் எப்படி இருந்தா இதை தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா பக்கத்துல உள்ளவங்களோட ஒரு நல்ல பழக்கம் வழக்கம் வச்சுக்கணும். எல்லாம் ஒருத்தர் தனியா இருந்தா கூட, தனியா ஒரு லேடிஸ் ஒரு வயதானவர்கள் இருக்காங்கன்னா கூட பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். விட்டுட்டு போறவங்களும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி பாத்துக்க சொல்லிட்டு போகணும். இவங்களும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். பக்கத்துல அவங்க கூட பழகிட்டு இருந்தாங்கன்னா, யார் வர்றாங்க யார் போறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, புதிதா யாரும் வர்றவங்க வந்தா கூட அந்த மாதிரி அட்டன் பண்ணதுக்கு முந்தைய நம்மளுடைய நாலேஜுக்கு வந்துடும். அவங்கள இந்த இதில் தவிர்த்துடலாம். இந்த வீட்டிலே உள்ளவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட என்ன பணப்புழக்கம் நகைகள் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூவ்மெண்ட்ஸ், எந்த டைம்ல நம்ம தனியா இருப்போம், நம்மளுடைய இவங்களுடைய வீக்னஸ்னா ஒரு சிலருக்கு உடல்நல இல்லாம இருக்கும். இதெல்லாம் புதிதா வர்றவங்களுக்கு தெரிய வைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது, சேஃப். நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பார்த்த போலீஸ் இளைஞர்கள் தள்ளுமுள்ள செய்தி என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். கல்லூரிக்கு போக பேருந்து நிறுத்தத்துல காத்திருந்த மாணவிய கடத்த முயற்சி செஞ்ச கடத்தல் கும்பல
பொதுமக்களை விரட்டி பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்ச சம்பவம் ஆரணியில நடந்திருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கோபால் தெருவை சேர்ந்தவர் நாராயணன். இவரு நிதி நிறுவனம் நடத்திட்டு வராரு. இவரோட மகள் ஆற்காடுல இருக்கிற தனியார் கல்லூரியில படிச்சுட்டு வராங்க. வழக்கம் போல கல்லூரிக்கு போக பேருந்து நிறுத்தத்துல மாணவி காத்திருந்தாங்க. அப்போ அந்த வழியா மாருதி வேன்ல வந்த 4 பேரு கத்திய காட்டி மிரட்டி மாணவிய கடத்திட்டு போக முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ மாணவி போட்ட கூச்சல் சத்தத்தை கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் ஓடி போய் வேனை மடக்கி பிடிச்சதோட இல்லாம மாணவிய மீட்டாங்க. அதோட சும்மா இல்லாம கடத்தல்காரர்களுக்கு சரமாரியா அடி விழுந்துச்சு. இதுல 2 கடத்தல்காரங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. 2 பேர் மட்டுமே சிக்கிட்டாங்க. அவங்கள பொதுமக்கள் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சம்பவ இடத்துல பொதுமக்கள் கூடியதால அங்க ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுச்சு. அதனால அவங்கள போலீஸ் கலைஞ்சு போக சொன்னாங்க. அப்போ போலீசாருக்கும் அங்கிருந்த இளைஞர்களுக்கும் தள்ளு முள்ளு ஏற்பட்டுச்சு. நான் வந்து பையக்குளம் எம்ஜிஆர் நகர். நான் ராமகிருஷ்ணாபேட்டையில வரும்போது பொண்ணை கடத்துறாங்கன்னு எல்லாம் கத்தின்னு வண்டியில மடங்குங்கன்னாங்க. உடனே வண்டி திருப்பின்னு உடனே முன்ன போய் மடங்குனா அவனை நிறுத்தவே மாட்டேன்டாங்க. கண்ணாடி அடிச்சா நிறுத்தாம வேகமும் ஓடினே இருந்தானுங்க. சட்டத்தாண்ட வந்து வேன் வந்து அந்த வண்டி வந்து செத்துன்னு போனாங்க. செத்துன்னு போக சொல்ல என்ன எல்லாரும் போறாங்கன்னு நான் இவர் பின்னாடியே போனேன். என்னப்பா செத்துன்னு போறீங்க அப்படின்னா அதுல பொண்ணை தூக்கி போட்டு போறானுங்கப்பா அப்படின்னாங்க. உடனே போயிட்டு அவனுக்கு போயிட்டு நாங்க அந்த இது வாழைப்பந்தல் ரோட்லாம் ஸ்கூல் பக்கத்துல போயிட்டு அவனை போயிட்டு மடக்கி வண்டி குறுக்கு விட்டு பிடிச்ச உடனே நான் லவ் பண்றேன் அப்படின்னாங்க. அந்த பொண்ணை கட்டுங்க நான் லவ் பண்ணல. மொத்த பேரும் வந்து துண்டு கட்டுனாங்க. நான் என்னப்பா பண்றீங்க அப்படின்னா நான் லவ் பண்ணலண்ணா சும்மா தானே என்னன்னு தெரியலண்ணா. இவங்க வந்து மடிக்கிட்டாங்கண்ணா. யாருமான்னு கேட்டேன். எங்க வீட்டுல ஆச்சரிய வேலை செஞ்சிருந்தோம். நம்ம இவனி தான் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் தெரியலண்ணா. சரி நீ இறங்கி வாமான்ட்டு அந்த டிரைவரையும் அந்த வண்டி மட்டும் பிடிச்சேன். மிச்சம் 2 பேர் வந்து ஓட்டாங்க. புதுக்கோட்டையில முன்விரோதம் காரணமா முதியவரை கொலை செஞ்ச 2 பேருக்கு தலா 3 ஆயுள் தண்டனையை விதிச்சு புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. புதுக்கோட்டை அடுத்த மேட்டுப்பட்டியை சேர்ந்தவர் யோகநாதன். இவருக்கும் சக்திவேல் மற்றும் அவருடைய மகன் சிவகுமாருக்கும் இடையே முன்விரோதம் இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல யோகநாதனுக்கு ஆதரவா அதே பகுதியை சேர்ந்த சாமி ஐயா செயல்பட்டிருக்காரு. இதனால கடுப்பான சக்திவேல் மற்றும் அவரோட மகன் கடந்த வருஷம் செப்டம்பர் 29ஆம் தேதி சாமி ஐயா வீட்டுல புகுந்து அவரை கட்டையால தாக்கியிருக்காங்க. அதோட அவரோட மனைவி சந்திரிகாவையும் தாக்கியிருக்காங்க. இதுல சாமி ஐயா சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாரு. படுகாயமடைந்த சந்திரிகா மருத்துவமனையில சிகிச்சை பெற்றாங்க. இந்த சம்பவத்தை விசாரிச்ச புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு தலா 3 ஆயுள் தண்டனையும் அபராதமும் விதிச்சிருக்கு. இந்த தண்டனைகளை ஏக காலத்துல அனுபவிக்கணும்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க. இன்றைய குற்றம் குற்றமே இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.